ஹே ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் சைக்கோ. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஆனால் வண்டியே 14,000 தான். ஆனால் இதுக்கு சர்வீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15,000 ஆங்க. நார்மல் ஜென்ரல் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. ஜென்ரல் சர்வீஸ் பண்ணிவிட்டு இந்த ஒரு கிட்டு மாற்றிட்டாங்க, மேலே ஃப்ரண்ட்டு கிட்டு மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் வாட்டர் வாஷ் பண்ணாங்களாம். வாட்டர் வாஷ் பண்ண காக்கா பீ கூட அப்படியே ஒட்டின்னு இருக்குது. இங்கே பாருங்கள் சர்வீஸ் பண்ண லட்சணத்தை. இங்கே பார்த்தீங்களா, பிரேக் அழுத்துற மாரி நம்ம போயிட்டு முட்டிப்போம். அப்படி எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸாக இருக்கட்டும், அவ்வளோதான். வேறு எதுவுமே ஷோரூமில் வர்றவங்களுக்கு ஒரு அவேர்னஸ். ஹே ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் சைக்கோ. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ இன்னைக்கு ரொம்ப பெரிய விஷயம் வந்து எனக்கு ரொம்பவே கடுப்பாயிடுச்சு. எல்லாமே காரணம் என்னன்னா அப்பரா ஷோரூம். அந்த ஷோரூம் பற்றி எதுக்காக பேச வந்திருக்கேன்னா, இந்த ஒரு அப்ரலா வந்து நம்மளோட Z900 வச்சுக்கிட்டு Z900 பெட்ரோல் காசு போட முடியாது. அந்த பெட்ரோல் போட்டு நம்ம லோக்கலில் யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக அதிகமாக ஆகும். எக்ஸ்பென்ஸு Z900 பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். சர்வீஸ்லேருந்து எல்லாமே அதிகம். எத்தனை நாள் பார்த்துக்கினாலும் எக்ஸ்பென்ஸ் அதிகமாகிட்டே தான் இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணேன், அப்ரலான்னு ஒரு வண்டி எடுத்தேன். இது என் ஃப்ரெண்டு கொடுத்தான். அவனால் வச்சு யூஸ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஒரு 14,000 கொடுத்தான். நானும் வாங்கிட்டேன். ஆனால் வண்டியே 14,000 தான். ஆனால் இதுக்கு சர்வீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15,000 ஆங்க. கேள்வி கேட்டதுக்கு அவனுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க. இங்கே பாருங்க, இதில் வந்து இல்லை நான் சொல்லிடுறேன், எல்லா சார்ஜஸும் காட்டிடுறேன். இது வந்து லேபர் வந்து 4,000 ரூபா. எந்த ஒரு ஷோரூமில் 4,000 ரூபா பண்ணுறாங்க நான் பார்க்கணும். அது இல்லாமல் ஜிஎஸ்டி வந்து 2,294 ரூபா. இதெல்லாம் மொத்தமாக போக 15,000 இந்த ஒரு அப்ரலாக்கு. நார்மல் ஜென்ரல் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. ஜென்ரல் சர்வீஸ் பண்ணிவிட்டு இந்த ஒரு கிட்டு மாற்றிட்டாங்க, மேலே ஃப்ரண்ட்டு கிட்டு மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் வாட்டர் வாஷ் பண்ணாங்களாம். வாட்டர் வாஷ் பண்ண காக்கா பீ கூட அப்படியே ஒட்டின்னு இருக்கிறீங்க பாருங்கள். அதில் சர்வீஸ் என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஸ்டிக்கர் ஒட்டி தரேன்டாங்க, ஸ்டிக்கரும் ஒட்டி தரல. இதில் நான் எதுக்கு 15,000 ரூபா கட்டணும்? ஒன்றுமே எனக்கு பிரயோஜனம் இல்லை. இது என்ன சர்வீஸ் சென்டர்னே எனக்கு தெரியல. போயிட்டு அண்ணா இதில் வந்து இந்த கிட்டு ஆடுது ஓகேங்களா. இந்த கிட்டை மாற்றுறதுக்கு நாங்கள் என்ன பண்ணோம், அண்ணா இதெல்லாம் மாற்றி கொடுத்துருங்க, எவ்வளோ ஆகணும்னு கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க, நாளைக்கு நாங்கள் கால் பண்ணுறோம், அதில் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறோம், இது நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சர்வீஸ்லாம் பண்ணிவிட்டு மொத்தமாக தரந்தான்னு சொன்னாங்க. அடுத்த நாள் கால் பண்ணும்போது எல்லாமே ஒன்று ஒன்றா சொன்னாங்க. கிட்டு நாங்கள் இதை மாற்றணும், இது 1,500, இது 4,000, அதுக்கப்புறம் பிரேக் பேடு, ஏர் ஃபில்ட்ரு எல்லாமே சேர்த்து வந்து 12,000க்குள்ளேயே நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுத்துறோம்னு சொன்ன வார்த்தைனால நானும் என் தம்பியும் வந்து சரி 12,000 தானே, சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்ட்டேன் நானும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் கால் பண்ணும்போது ரெடி ஆகிடும்போது சொன்னோம் சண்டே லீவு, மண்டே வந்து இன்னைக்கு மண்டே வந்து ஓகேப்பா வாங்கப்பான்னு சொன்னோடனே திடீர்னு 15,045 ருபீஸ் போட்டிருக்காங்க. நாங்கள் எங்கே போவோம் 15,045 ருபீஸ்க்கு? அவங்க சொல்கிற ஒரு வார்த்தை 12,000 தானே நாங்கள் சொல்லணும். அதுக்கேற்ற மாதிரி தானே நான் காசு ரெடி பண்ணி எடுத்துன்னு போவோம். திடீர்னு வந்து 15,045 எடுத்துன்னு வாங்கன்னு சொன்னால் நாங்கள் எங்கே போவோம்? அதனால் அங்கே போயிட்டு கேட்கும் போது, தம்பி இது ரெடி பண்ணோம், அதை ரெடி பண்ணோம், இந்த கிட்லாம் ஆனால் நீங்கள் எல்லாமே முன்னாடியே ரெடி பண்ணி சொல்லி தான் என்கிட்ட 12,000க்குள்ளே முடிஞ்சிடும்னு சொன்னீங்க லேபரோட சேர்த்து. ஆனால் இன்னைக்கு போகும்போது இதை பண்ணோம், இந்த கிட்லாம் இவ்வளோ ரேட் ஆயிடுச்சு, ஸ்ப்ரே அடித்தோம், அதுக்கெல்லாம் அவங்க காசு கேட்பாங்க. என்னங்க மனசாட்சி இல்லாமல். அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறாங்க, ஒரு டூல்ஸ் இதை கழட்டும் போதும் அதுக்கு 10 ரூபாய் சார்ஜ், இந்த கிளவுஸ் வந்து ரிமூவ் பண்ணும் போதும் அதுக்கு ஒரு சார்ஜ். என்னங்க எந்த ஷோரூமில் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க? அப்படிலாம் ஷோரூம் இப்படி பண்ணுறாங்க. அதை வந்து கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன வேணா பண்ணிக்கோங்க, எனக்கு பிரச்சனையே கிடையாது, நீங்கள் போட்டுக்கோங்க என்ன வேணா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம இருக்கிறவங்க கொடுப்பாங்க, இல்லாதவங்க நாங்கள் சாதாரண மனுஷன், நம்மளுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணுறது கிடையாது. ஒருத்தன் நானாக தனியாக வந்திருக்கேன். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நான் ஷோரூமில் கொடுக்கவே மாட்டாங்க. என் பசங்க மெக்கானிக் செட்லாம் வச்சுருக்காங்க, அவங்ககிட்ட கொடுத்தா சர்வீஸ் பண்ணுவோம், ரொம்ப கம்மியாகவே பண்ணி தருவாங்க. நம்ம சூழ்நிலையை அவங்களுக்கு தெரிஞ்சுப்பாங்க. ஏன்னா ஷோரூம்காரங்க யாருன்னே தெரியாது, நம்ம பசங்க கூட இருக்கிறவங்க நம்மளோட கஷ்டத்தை தெரிஞ்சு அவனுக்கு கம்மியாக பண்ணி தந்தா கூட பக்காவை பண்ணி தருவாங்க. அது 5,000 ரூபாய்க்குள்ளேயே முடிஞ்சிருக்கும். நான் என்ன பண்ணேன்னா, ஷோரூமில் போயிட்டு ஸ்பேர் கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க, அப்ரலா ஷோரூம், இது முக்கியமாக சொல்கிறது அப்ரலா ஷோரூம் மட்டும்தான். ஷோரூமில் போயிட்டு ஒரு கஸ்டமருக்கு ஸ்பேர் கேட்குறேன்னா அந்த கஸ்டமருக்கு ஸ்பேர் கொடுக்கணும். ஆனால் இவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இங்கே சர்வீஸ் பண்ணால் மட்டும் தான் உங்கள் ஸ்பேர் ஏற்றி கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம நார்மலாக போய் கேட்கும்போது ஒரு ஸ்பேர் கொடுங்கன்னா, இந்த ஸ்பேர்லாம் ஸ்டாக் இல்லை, நீங்கள் வராது, நீங்கள் அப்புறம் வாங்கன்னு சொல்லிட்டு நம்மள அலைய வைப்பாங்க. இதே கம்பேர் பண்ணி எமகா ஷோரூம், டியூக் ஷோரூம்லாம் வச்சு கேட்டு பாருங்க, அவங்க ஸ்பேரையும் வந்து கொடுப்பாங்க, அவங்க ஸ்பேர் பில்லு போட்டு அது கொடுப்பாங்க. ஆனால் அவங்க என்ன தெரியுமா பண்ணுறாங்க, நீங்கள் சர்வீஸ் விட்டால் மட்டும் தான் எங்களோட ஸ்பேர் உங்களுக்கு மாட்டி கொடுக்க முடியும். அந்த மாரி சொல்கிற ஒரு கட்டாயத்தில் இது பண்ணும்போது தான் நம்ம வந்து ஒரு கட்டத்தில் விட்டுடுறோம். வேறு என்ன பண்ணுறது, வெளியே எங்கும் கிடைக்கல இந்த ஸ்பேரு. புதுப்பேட்டிலையும் செக் பண்ணி பார்த்துருவோம், ஃபுல்லாக ஆராய்ச்சி பார்த்தோம், இந்த ஸ்பேரே கிடைக்கல. அப்போ நாங்கள் எங்கே போகிறது? சரி ஷோரூம்லேயே உள்ள கம்மி ரேட்டு பண்ணி கொடுக்கணும். லாஸ்ட் ஸ்டார்டிங்கில் எல்லாருமே பல மாரி பேசுவாங்களா, இந்த அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணுமோ சூப்பராக பண்ணித்தரேன் அப்படின்னு. அதேமாரி தான் பல மாரி உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணித்தரோம், சூப்பராக பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு 12,000 ரூபான்னு ஒரு பில். நாங்கள் அப்பயே சொன்னோன்னா 10,000 ரூபா உள்ள பண்ணணும்னா நம்மளால எதுவும் முடியாதுண்ணா அப்படின்னு சொன்ன ஆள் 12,000 ரூபா வரைக்கும் சொன்னார். சரி அதுவே கஷ்டப்பட்டு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலான்னு அப்படி ஒரு மனசாட்சி இருந்தது. ஆனால் போனோடனே 15,000 ரூபா சொன்னோடனே நான் யார்கிட்ட கடன் வாங்க என்ன கடன் வாங்கன்னு சொல்லலாம். அதே இடத்துல நான் சொன்னேன், ஆனால் இந்த பேமெண்ட்டை நான் பண்ணுறேன், ஆனால் உங்களோட வீடியோ போட்டு இந்த அஃபிஷியல் பேஜை அப்ரலா பேஜை நான் டேக் பண்ணி இதுக்கு ஒரு முடிவு கட்டுவேனா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அதனால நான் சொல்லி தான் வரேன். இப்போ ஒரு பில்லும் நான் காட்டுறேன் பாருங்கள். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்கிறேன்,
ஒரு சர்வீஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வாட்டர் வாஷ் பண்ணணும். வாட்டர் வாஷ் பண்ணுற நிலைமையை பாருங்கள். பாடியில் உள்ள அப்ரலா ஷோரூம் பார்த்துக்கோங்க. இந்த அப்ரலா ஷோரூமில் தான் நம்ம சர்வீஸ் விட்டோம். சர்வீஸ் விட்டது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிட்டும் இந்த ஒரு கிட்டு சேஞ்சு ஃபுல் சர்வீஸ்க்கு வந்து இங்கே பாருங்கள் சர்வீஸ் பண்ண லட்சணத்தை. இங்கே பார்த்தீங்களா பிரேக் அழுத்துற மாரி நம்ம போயிட்டு முட்டிப்போம். அப்படி வாரமாக போயிட்டு முட்டிப்போம். இதுதான் சர்வீஸு. அதுக்கப்புறம் வாட்டர் வாஷ் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து காக்காப்பிலாம் ஒட்டின மாரி வாட்டர் வாஷ் சர்வீஸ் எங்கே பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆனால் நம்ம அப்புறம் ஷோரூமில் பண்ணுவாங்க. இந்த இடத்துல நல்லா பண்ணுவாங்க. ஜெனரல் சர்வீஸ் பண்ணுவாங்க. ஆனால் வந்து இப்படிலாம் இது கூட ஒரு இது பண்ணி தர மாட்டாங்க. இந்த பிரேக்குக்கு கிரீஸ் போடுறது வந்து 60 ரூபாவும். எல்லாமே பில்லில் வந்து மாணவரியாக வில்ல போட்டு நம்ம அப்ரலா ஷோரூம் வச்சு செஞ்சுட்டாங்க. யாருமே தயவு செஞ்சு அப்ரலா ஷோரூமுக்கு வந்து பண்ணிடாதீங்க. நான் வந்து பண்ண மாரி கேள்வி கிடைக்கலன்னு சொல்லி தான் அந்த ஷோரூமுக்குலாம் வரும். நம்மள அலைய விடுறதுக்கு ஸ்பேர் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அப்ரலா ஷோரூம் வரும். ஆனால் அப்ரலா ஷோரூம் வரும்போது இவ்வளோ பில்லு போட்டால் சாதாரண மக்கள் எங்கே போவாங்க சொல்லுங்கள்? இந்த இவ்வளோ பில்லு போடுறதுக்கு அவங்க ஸ்டார்டிங்கில் 12,000 ரூபான்னு சொன்னாங்க. 12,000 ரூபாய்க்குள்ளே பண்ணுறவங்க திடீர்னு 15,000 ரூபா ஆக்கும்போது நாங்கள் எங்கே போவோம்? இங்கே வந்து கேட்டோன்னே நீங்கள் 15,000 ரூபா போட்டால் தான் நாங்கள் வந்து கொடுப்போம் அப்படின்றாங்க. என்ன பண்ணுறேன்னு தெரியல. அப்ரலா ஷோரூமுக்கு எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக அப்ரலா ஷோரூம் வந்து பார்த்து எனக்கு ஒரு பதில் கிடைக்கணும். இவங்க இவ்வளோ ஒஸ்ட்டாக பண்ணுறாங்கன்னா அப்போ சாதாரண மக்கள்லாம் வந்து சும்மா அந்த மாரி இருக்கிற பிரேக்கு நம்ம எங்கன்னா அர்ஜென்ட் ஆபத்துக்கு வெளியே போகும்போது யாருன்னா குறுக்கால வந்துட்டா எங்கே போய் மாடு மாரி எங்கே போய் நான் முட்டிட்டு என்ன ஆயிடுறதா? கஸ்டமர் கொடுக்குறாங்க, அவங்க சேஃப்டி முக்கியம், எல்லாமே நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. ஆனால் இப்படிலாம் பண்ணி கொடுத்துறீங்க. ஏன் அதோட பில்லெல்லாம் நான் கண்டிப்பாக எங்கள் தம்பி வந்து ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்குமே நிறைய ஒர்க்ஸ்லாம் பண்ணியிருக்கான். ஆனால் மெக்கானிக்கும் அவனுக்கு தெரியாமலாம் ஒன்றும் கிடையாது. நிறையா பார்த்துருக்கான். ஒரு விஷயத்துக்கும் பில்லு போட்டிருக்கான். அது எது நிமிஷம் கரெக்டாக கிளியராக சொல்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் போட்டிருக்காங்க ஏர் ஃபில்டர் பாருங்க. ஃபர்ஸ்ட் போட்டிருக்காங்க ஏர் ஃபில்டர் இது வந்து லேபர் சார்ஜ் தான். ஏர் ஃபில்டர் பாக்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் 124. இதுக்கு ஜிஎஸ்டி உண்டு. முக்கியமா என்னன்னா ஃபர்ஸ்ட் அவங்க வந்து 12,000 ரூபாய் தான் சொன்னாங்க. அங்க போய் நிக்கிறோம், ஜிஎஸ்டி ஒரு 2,000 ரூபாய் கொடுத்துருப்பா. அது போக எக்ஸ்ட்ரா அடிஷனல் சார்ஜ் இதெல்லாம் முன்னாடியே சொல்லியிருந்தா நாங்க விட்டுருப்போமா? பாருங்க இதுல வந்து அடிஷனல் சார்ஜ் ஒன்று போட்டுருக்காங்க. இது ஒரு 600 ரூபாய். இதெல்லாம் போட்டுட்டு அந்த இடத்துல ஏன்னா நாங்கள் 5 மணிக்கு கேட்குறோம், ஃபோன் அடிச்சுன்னா கேட்டு தான் போகிறோம். நான் வரலாமா, பைக் ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு தான் கேட்குறோம். அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா வாங்க தம்பி ரெடி ஆயிடுச்சு நீங்க வந்து எடுத்துக்கோங்க, அமௌண்ட்டை கூட பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. வந்து கரெக்டாக நாங்கள் சொல்லும்போது ஒருத்தர் வந்து 15,000 சொன்னாங்க. திரும்ப நாங்கள் அதுக்கு ஃபோன் அடிச்சது எடுக்கவே இல்லை. 2வது டைம் வந்து அவர் சாப்பிட போயிருக்காரு, அவர் வரட்டும், அவர் வந்தோன்னு தான் ரெஸ்பான்ஸ் பண்ணாரு அப்படின்னாரு. சரி ப்ரோ நாங்க வெயிட் பண்றோம் அப்படின்னா 10 நிமிஷத்துக்கு அப்புறம். ஆனா நம்ம உள்ள போனா உள்ளே உட்காந்துக்கிறாரு, வெளியே கூட வரல அவரு. நாங்க அப்புறம் போனோம்னா போன் அடிச்சது அப்போ எடுக்கவே இல்லை. சரி இது வேலைக்கு ஆகாது, நம்ம அப்பர்லா சொல்றோமா 5 மணி இருந்தா 6 மணிக்கு மூடிடுவாங்க, டேரக்டா அங்க போறோம். இதை ஃபர்ஸ்ட் கழட்டிட்டாங்க. ஓகேவா, இதுக்கு ஒரு லேபரா இதை கழட்டிட்டாலே எல்லாமே கலண்ட பண்ணிட்டாங்க. இது இப்ப கழட்டிட்டோம்னா இதுவும் கலண்டுருச்சு. ஆனா அவங்க சொல்றது இந்த ஒரு சுவிட்சா இதுக்கு வந்து 68 ரூபாய். அது கழட்டினாலே மொத்தமா கழட்டிட்டாங்க. அதுக்குள்ள போடுற ஒரு சுவிட்சுக்கு இல்ல. ஆமா இந்த இது இப்படி இப்போ 3 ஸ்க்ரூ தான், 1 2 3 அங்க 3 2 இருக்குது. அதெல்லாம் கழட்டிட்டா வந்துருச்சு, அவ்வளவு முடிஞ்சிருச்சு. அவங்க சொல்றது என்னன்னா இந்த 2 இதை கழட்டினாங்கன்னா இந்த சுவிட்ச் ஒண்ணு மாட்டினதுக்கு 68 ரூபாய் லேபர் சார்ஜ். இது என்ன மாட்டுறது? இல்ல ஒண்ணு இல்லையா, ஒண்ணு இது செட்டாதான். இதுக்கு 68 ரூபாயா, இதுக்கு 68 ரூபாயா, இதுக்கு 68 ரூபாயா. இதெல்லாம் போக எக்ஸ்ட்ரா வேற இந்த பாட்டுக்கு வேற ஒரு சார்ஜ். என்ன சொல்றேன், நான் வந்து பண்ணி கொடுக்கறத வச்சு நான் குறைய சொல்லலாம். ஆனா நியாயமா பண்ணி தரணும். இந்த மாதிரி கொள்ளை அடிக்க கூடாது. ஒரு நியாயமா பண்ணி தரத்துல கூட நீட்டா பண்ணி தரணும். என்னங்க இதுல அவங்க கிட்ட இதுவும் இல்லாம சொன்னோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு டைம் வந்து எங்களோட கீ வந்து காணாம போயிடுச்சு. ஓகேவா, ஃபர்ஸ்ட் நாங்க அந்த அப்பர்லா ஷோரூம் போனதே அதுவுமே மேப்ல கஷ்டப்பட்டு பார்த்து இந்த லாக் செட் மாத்தணும் அப்படின்னு. ஏன்னா எங்களுக்கும் பண்ண தெரியுங்க. புதுப்பேட்டையில போயிட்டு செகண்ட்ஸ் வாங்கி மாட்டெல்லாம் தெரியும். அதான் சரி அப்பர்லா ஷோரூம்ல ஒரு நீட்டா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கும் கொடுத்தோம். அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா ப்ரோ இது ஒரு பிரைஸ் வரும், இதுக்கு லேபர் ஒரு பிரைஸ் வரும். ஆனா அன்னைக்கு நாங்க மாட்டினது ஒரு சிங்கிள் பீஸ் மட்டும் தான் மாட்டணும். அப்போ கூட இந்த இதுல ஸ்க்ரூ கொஞ்சம் டைட் பண்ணி கொடுத்துருங்கண்ணா அப்படின்னா அப்போ கூட சொன்னாங்க. அப்போ கூட ஸ்க்ரூ எதுவுமே போடல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா தம்பி இதை நீங்க சேஞ்ச் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. நாங்க சேஞ்ச் பண்றோம்னா எங்களுக்கு ஸ்பேர் தருவீங்களா, நான் சேஞ்ச் பண்ணிக்கிறோம் அப்படின்னா இல்லப்பா நீங்க சேஞ்ச் பண்ண முடியாது, நாங்க ஸ்பேர் எல்லாம் கொடுக்க மாட்டோம், ஸ்பேரே இல்லன்னாங்க. அப்போ வந்து ஸ்பேரே இல்லன்னாங்க. திரும்ப தான் என்ன சொல்றாங்கன்னா நீங்க கொடுத்தா மட்டும்தான் நான் பண்ணி தருவோம் அப்படின்னாங்க. அதுக்கும் நாங்க ஓகேட்டோம். நாங்க அடுத்த சர்வீஸ்ல வந்து நாங்க கண்டிப்பா இதை மாட்டுறோம்னா அப்படின்னோம். அதுக்காக மட்டும் ஒரே ஒரு விஷயத்துக்காண்டி மட்டும்தான் இந்த பைக் கொடுத்தோம்.
ஃபர்ஸ்ட் நாங்க சொன்னது வந்து 5000 ரூபாய் ஆரம்பிச்சோம் சர்வீஸ். ஆமா 5000 முடிச்சிடலாம் அப்படின்னோம். அதுக்கப்புறம் அந்த அண்ணாவே ஒரு அண்ணா இருந்தாரு, அவரெல்லாம் நான் குத்தம் சொல்லல. அவர் என்ன சொன்னாருன்னா, தம்பி இது ஒரு 8000 ரூபாய் 9000 ரூபாய் வரும், 1-2 இது போயிடுச்சுன்னா நாங்க சொல்லுவோம். ஏதாச்சும் ஒரு ஷோரூம்ல நம்ம இப்போ ஒரு பொருளை மாத்திரம்னா ஃபோன் பண்ணி சொல்லதானே செய்வாங்க. நான் அங்க போய் பில்லு லாஸ்டா கெட்டுறப்ப தான் சொல்றாங்க, தம்பி நாங்க ஒண்ணு கழட்டினோம்ப்பா அப்புறம் சொல்லலாம். அந்த ஒரு பேமெண்ட் சொல்றது கூட தயங்குறாங்க. தயங்குறாங்க. எதுனாலும் நான் எடிட்லாம் பண்ண முடியாதுப்பா, எடிட் மாத்த முடியாது, முன்னாடி மேனேஜர் இருக்கிறாங்கப்பா, அவங்க வீட்டுலாம் பண்ண முடியாதுப்பா, எடிட் இதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. சரி நான் என்னென்னதான் பண்ணிருக்கீங்கன்னு கேட்டாலுமே இதுதான்ப்பா சொன்னாங்க. இதுல முக்கியமானதுன்னா, நான் இப்போ உள்ளனா இப்போ ஒரு மெக்கானிக் செட்ட போய் கொடுத்து உள்ள பாருங்க அப்படின்னா என்னென்னலாம் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. அந்த அளவுக்கு நாங்க திரும்ப போயிட்டு எங்ககிட்டே காசு இல்லாம இப்பவே கடன் வாங்கிட்டாங்க. 15000 ரூபாய் கொடுத்து இந்த மாசம் வீட்டு வாடகையும் கடன் தான் வாங்கினேன், இதை ரெடி பண்றதுக்கும் கடன் தான் வாங்கி கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் இதை கட்டுறதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. பிரிச்சு ஃபுல்லா பார்த்தோம்னா என்னதான் இருக்கும். அவங்க ஜெனரல் சர்வீஸ்னு சொன்னாங்க, ஒரு இத்தனை இது பண்ணிருக்காங்க. ஒரு கேப்புக்கு ஒரு லைட்டா ஒரு சின்ன வாசர், அந்த வாசர் கூட வச்சிருக்க மாட்டாங்க, அது கூட போடல. இங்க பாருங்க, அந்த ஆயில் அப்படியே இருக்குது, நீங்களே பாருங்க. நான் ஒன்னும் இந்த ஸ்கேம் பண்றது, இந்த ஆயில் அப்படியே தான் ஓட்டிருக்கு, கேப் கூட மாத்தல. ஆனா நான் கொடுத்துருக்க ரேட் எவ்வளவு தெரியுமா? 15000 ரூபாய். 41 ரூபாய் சார்ஜ் போடுங்க. நான் போட வேணாம்லாம் சொல்லல, அதுக்குன்னு ஒரு நியாயமான லேபர் சார்ஜ்னு ஒண்ணு உண்டுலாம், அதான் போகணும். இஷ்டத்துக்கு அவங்க நாட்டு போட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு லேபர் சார்ஜ் போட்டிருக்காங்க, இதுக்கு ஒரு லேபர் சார்ஜ் ஃபிட் பண்ணணும். நான் ஒண்ணும் இல்லைங்க, இந்த இது மொத்தமா டோட்டலா சேர்த்து ஒரு லேபரை போட்டு போவாங்க. அவங்க அங்க சொல்றது என்னன்னா, நாங்க ஜிஎஸ்டின்னு எங்களுக்கு ஒண்ணு இருக்குதுப்பா, ஜிஎஸ்டி நாங்க ஒண்ணு பாக்கணும். அவங்க மெயினா அதுதான் சொல்றாங்க. காரணம் காட்டி இவங்களோட டைட்டான ஒரு விஷயத்த அடிச்சிடுறாங்க. அதை ஜிஎஸ்டி அந்த கிரீஸ் போடுறதுக்கு அது கூட ஓரளவுக்கு ஒத்துக்கிற மாதிரி தான் இருக்கு அந்த கிரீஸுக்கு வந்து காசுன்னு. ஆனா அதிகமான அமௌண்ட் எல்லாம் போட்டிருக்காங்க. அண்ணா இருக்கிறாரு பர்க்மேன் ஷோரூம்ல வந்து, நம்ம அண்ணாவோட பைக் வந்து சர்வீஸ் பண்ணியிருந்தோம். அங்க கூட போட்டுருந்தாங்க பர்க்மேனுக்கு வந்து கிரீஸ் வைக்கிறது 20 ரூபாய். அதுக்கப்புறம் துணி அந்த டவல் மணி அவரு கூட 7000 ரூபாய் டவல் வந்து துடைக்கிறதுக்கு வந்து ஒரு 3 ரூபாய் அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. அது கூட ஒரு லாஜிக்கா ஒரு நியாயமான விலையை தான் போட்டிருக்காங்க. இவங்க போடுறது என்னன்னா 70 ரூபாய் போடுவாங்க. கடையில போய் ஒரு கிரீஸ் டப்பா வாங்குங்க, அந்த கிரீஸ் டப்பாவே 150 ரூபாய் தான் இருக்கும். ஆனா அவங்க இப்படி என்ன கிரீஸ் வச்சிருக்காங்க கூட எனக்கு தெரியல, ஒண்ணுமே தெரியல. என்ன கிரீஸ் வச்சிருக்காங்க கூட எனக்கு தெரியல. இதுக்கு 68 ரூபாய் போட்டுருக்காங்க. அதுக்கு தனி ஜிஎஸ்டி. அவன் வந்து ஒன்னும் வன்மத்துக்காக அப்பீர் லாஸ் வியூஸ் நல்லா வாங்கி கொடுக்கணும், எல்லாரும் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் எங்க கஷ்டம். ஏன்னா எங்களால காசுலாம் சம்பாதிக்க முடியாது. இதுல என்னன்னா போயிருக்கேன், அதுதான் நியாயமா வைக்கிறோம். இதை வந்து பாக்குறவங்க எந்த விதத்துல பாக்குறீங்கன்னு தெரியல. ஆனா அந்த வீடியோ ஃபுல்லா பாத்துட்டு வந்துட்டு யாருனாலும் கமெண்ட் பண்ணுங்க, என்ன பண்ணுங்க, பாதிலே பாத்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, பிரச்சனை இல்ல. லேபர் போடுறாங்க, ஆனா அநியாயம் லேபர், அநியாயம் ஸ்பேர். அவங்க அதெல்லாம் தாண்டி ஸ்பேர் பண்ணும்போது அவங்க ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா சொன்னாங்க, நாங்க ஒரு பார்ட்ஸுக்கும் உங்களுக்கு போன் அடிப்போம், உங்களுக்கு போன் அடிச்சு ஒரு பார்ட்ஸுக்கும் வந்து நாங்க என்னென்னலாம் மாட்டிட்டு இருக்கிறோம், இந்த சைட்ல இதெல்லாம் மாட்டுறோம், இந்த இதெல்லாம் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா எனக்கு சொன்னேன். அவங்க அவ்வளோ எழுதியிருக்காங்க, ஆனா அதுக்கு ஏத்த மாரி ஒண்ணுமே போட்ட மாரி எனக்கு தெரியல. ஆனா நான் ஒன்னே சொல்றேன், இதுல எல்லா அப்ரலா ஷோரூமோட ஓனர்ஸ் இல்லைன்னா அவங்க மேனேஜர்ஸ் யாருன்னா பாத்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி பண்றதை கேளுங்க. அடுத்த ஜெனரல் சர்வீஸ்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஜெனரல் சர்வீஸ்ல என்னென்ன கம்ப்ளைண்ட் இருக்கு, ஃபர்ஸ்ட் அவங்களோட ஜெனரல் சர்வீஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னென்ன கம்ப்ளைண்ட் இருக்குன்னு சொல்லணும். அதுதான் ஒரு ஜெனரல் சர்வீஸ்ல இருக்கு. அதுலதான் நான் என்ன பண்ணுவேன்னா, நான் மாத்துவேன். என்னென்ன போயிருக்குது அவங்க சொல்றதெல்லாம் நான் கேட்டுட்டு ஜெனரல் சர்வீஸ்லாம் மாத்துவேன். அந்த ஜெனரல் சர்வீஸ் பண்ணிருக்கேங்கிறாங்க, அவங்க என்னென்ன ஸ்பேர் மாத்துறாங்க கூட எங்களை சொல்லவே இல்லைங்க. ஒரே ஒரு இதாங்க சொன்னாங்க, இந்த இது மட்டும் நாங்க மாத்துறோம் தம்பி, அது மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன மாத்துறாங்கன்னு தெரியல. அங்க போய் கேட்டோம்னா, தம்பி அந்த ஸ்க்ரூ போயிடுச்சு, இந்த ஸ்க்ரூ போயிட்டு ஸ்ட்ரைட் ராட் போயிடுச்சு, மாத்துறதுன்னு சொல்லிட்டீங்க, எல்லாமே சொல்லிட்டீங்க. அதுல என்ன ஒரு ஸ்க்ரூ போகணும், அது போகணும், சோக் கேபிள் போயிடுச்சு தம்பி, ரொம்ப இதா இருக்கு. நான் கழட்ட அவங்க சொல்றாங்க, எனக்கு லாஜிக் எல்லாம் புரியுது. கழட்ட ஒன்னொன்னா ஃபால்ட் இருக்கு தெரியுது, நான் தான் பண்ணிட்டேன், நம்ம ஃபால்ட் இருக்குது எல்லாம் தெரியுது சொல்றீங்க. அது எங்க கிட்ட சொல்லணும்ல. ஆமா, சொல்லாம நீங்க பாட்டு பண்ணீங்க. ஒரு சர்வீஸ் சென்டருக்கு போறீங்க, அதை சொல்லாமலே எடுத்து மாட்டி விட்டுட்டு லாஸ்டா அவங்க தம்பி தாப்பா அவங்களோட இது அப்படின்றீங்கன்னா, நீங்க அந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க, பைக் விட்டுட்டு வருவீங்க. அவங்க இதுலயே வேற சொல்றாங்க, தம்பி அவங்க காசுனா சொல்லுங்க, எல்லாத்தையும் கழட்டுறோம் அப்படின்னாங்க. அவங்க கூப்பிட்டு நாங்க இதுக்காண்டி வெயிட் பண்ணி எல்லாம் ஸ்பேரையும் கழட்டுறதுக்காக நிக்கிறோம். அதுக்காக நான் வந்து அப்பீர்லா ஷோரூம்ல வந்துட்டு ஒரு பொருளை மாட்டி கழட்டுறதுக்கு தான் நாங்க வந்து சர்வீஸ் விடுறோமா? என்னன்னா இது லாஜிக்கா என்னன்னே தெரியலங்க. இல்லை நான் நிறையா ஷோரூமை பார்த்துருக்கேன், அப்பீர்லா ஷோரூம்லாம் எப்படிங்க எனக்கு தெரியல. நான் வன்மத்துக்காக பேசல, யமஹா ஷோரூம் இருக்கு, டியூக் ஷோரூம் இருக்கு,
எல்லா ஷோரூம்லயும் ஸ்பேர் கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பேர் நீங்க வச்சுக்கோங்க. இந்தாங்க அவங்க பிரைஸ், நம்ம தானே காசு இது இந்த ஷோரூம்ல இல்ல, எந்த ஷோரூம்ல பண்ணாலும் தப்பு தான். ஸ்பேர் தான் கேக்குறோம். இந்த ஸ்பேர் வந்து நாங்க காசு கொடுத்து வாங்கிட்டு போயிட்டு வெளியில போய் நாங்க மாட்டோம். எல்லாருமே பணக்காரனா இருக்க முடியுமா? இருக்க முடியாது. சில பேர் கஷ்டப்படுறவங்க, சில பேர் வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டுவான், அவங்க கூட இந்த பாணி பைக் வச்சிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, தம்பி இந்த இது 2500 ரூபாப்பா, 1000 ரூபாப்பா லேபர் அப்படின்னா என்ன பண்ணுவான், இதுவே அவன் ஃப்ரெண்டு யாராச்சும் இருந்தாங்கன்னா இது 2500 ரூபாய்க்கு வாங்கிட்டு போனா 200 ரூபாய் கொடுத்து ஃப்ரெண்டு கிட்ட பண்ணி 800 ரூபாய் வாங்கலாம். அப்படிதான் யாரும் பாப்பாங்க. எல்லாரும் என்ன கோடீஸ்வரன் எல்லாமே புரியவே இல்லைங்க. என்னன்னு கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்க தான் பார்த்து பண்ணணும். நீங்களே போட்டு அடிச்சனா அந்த கஷ்டப்படுறவன் என்ன அவன் கடன்காரன் அவன். ஆனா சாட்டிஸ்ஃபைடு இல்லாத சர்வீஸ். ஒருத்தர் வந்து பைக் சர்வீஸ் பண்ணாங்கன்னா அவங்க சர்வீஸே நல்லா இல்லைனாலுமே கஸ்டமர் மைண்ட்ல என்ன வெளியில பார்த்தோன்னே பல பலன்னு இருந்துச்சா பைக்கு சூப்பர், நம்ம பைக் வந்து ஒரு பண்ணிருக்காங்க, நீட்டா பண்ணிருக்காங்க, அந்த சாட்டிஸ்ஃபைடு கூட இல்லைங்க. போனேன் நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எப்பவுமே வந்து காக்காபி நான் எப்பவுமே வந்துட்டு உள்ள போனோடனே நம்ம பைக் எப்படி இருக்கும், அழகா இருக்கும், வெளியில லுக் அவுட்லுக் எல்லாம் நல்லா இருக்கும், அப்போ நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். அவங்க கூட சண்டை கூட போட மாட்டோம், எவ்வளவு காசுனாலும் கொடுத்துட்டு போயிடுவோம். இப்ப வந்து பாக்குறேன் வாட்டர் வாஷ் பண்ணிட்டீங்களா? வாட்டர் வாஷ் தான் பண்ணிருக்காப்பா, இதுதான் உங்க வாட்டர் வாஷா? காக்காபி அந்த சைடுல இருக்குது. வாட்டர் வாஷ் பண்ணிருக்காங்க. தண்ணி எங்க இந்த இடத்துல தண்ணி அடிச்சா கூட அதெல்லாம் வீட்லயே தெரிஞ்சிடும் மேடம். வாட்டர் வாஷ் பண்ணது என்னன்னு வீட்ல தெரிஞ்சிடும், எல்லாத்துலயும் தெரிஞ்சிடும். நான் அப்போ கேக்குறேன்னா நீங்க வாட்டர் வாஷ் பண்ணீங்களானா அப்படி கேக்குறோம். அதுக்கு அவர் சொல்றாரு, தம்பி பண்ணிட்டோம்ப்பா அப்படிங்க. இதெல்லாம் என்ன இங்க பாருங்க, பிரேக்க பாருங்க, இவர் போய்கிட்டே இருப்பாரா, போய்கிட்டே இருக்கும்போது பிரேக் கிளட்ச் வேரி பிரேக் பண்ணிருப்பாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த கேபிள் எல்லாம் மாத்துறேன் அப்படின்னா லாஸ்ட் நேரத்துல இப்போ லாஸ்டா நான் கேக்குறோம், அண்ணா என்னென்ன ஆச்சு இது அப்படின்னு கேக்குறோம். தம்பி அதுல உள்ள கிட்டெல்லாம் போயிடுச்சுப்பா அப்படிங்கிறாங்க. கிட்ட மாத்துறது தானுங்க உங்ககிட்ட கொடுத்தோம். நாங்க கொடுத்தது சொன்னதெல்லாம் மாத்தாம உங்க இஷ்டத்துக்கு மாத்தி நீங்க பில்ல போட்டீங்க. இதுல கார்பன் கிளீன் பண்ணிருக்கிறோம்ப்பா, அது கிளீன் பண்ணிருக்கோம்ப்பா. அதுவும் இல்லாம மட்கார்ட்ல டயர் கொஞ்சம் சைஸ் சின்னது இல்லாம லைட்டா கொஞ்சம் பெரிய சைஸ்னா அது மட்கார்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். அந்த அட்ஜஸ்ட் பண்ணி விடுங்கண்ணா அப்படின்னா ஜெனரல் சர்வீஸ் தம்பி சரிப்பா பண்ணி தந்துடுறோம்ப்பா. அதுவும் பண்ணல, அதுவுமே பண்ணல. அதுக்கப்புறம் கிட்டு கூட ஸ்டிக்கர் தருவாங்க, 2 ஸ்டிக்கர் தருவாங்க. அந்த ஸ்டிக்கர் கேட்டா இப்ப 800 ரூபாய். அவங்க வாங்குறப்ப என்ன தெரியுமா சொன்னாங்க, தம்பி நான் ஏதாச்சும் ஸ்டிக்கர் டியூக்குலயே கிட்டு கொடுத்தா ஸ்டிக்கர் கொடுப்பாங்கடா ஃப்ரீயா. ஸ்டிக்கர் 2-3 ஸ்டிக்கர் இருக்கும், அதை கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு தான் சொன்னாங்க. இப்ப அங்க போய் நின்னு கேக்குறோம், தம்பி கிட்டெல்லாம் மாத்திட்டேங்க, ஸ்டிக்கருக்கு அது ஒரு 700 ரூபாய் 800 ரூபாய் ஆகும்பா அப்படின்னு ஒரு பக்குன்னு போடுறாங்க. என்னன்னா சொல்றீங்க, நாங்க கேட்டது வந்து ஸ்டிக்கர் எதுக்கு தெரியுமாங்க, ஒரிஜினலா இருந்தாலும் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் போட முடியும். அதுக்கு நான் தனியா போயிட்டு கடையில ஓட்ட முடியும் ஸ்டிக்கர், நம்பர் பிளேட்டுமா. கடையில ஓட்டுற ஸ்டிக்கர் குவாலிட்டியே கம்மியா இருக்கும். ஷோரூம்ல எது கிட்டு புதுசா வாங்கினா அவங்க ஃப்ரீயா தருவாங்க நினைப்புலதான் வாங்குறோம், கிட்டு வாங்குறோம். அவங்களே ஸ்டிக்கருக்கு ஒரு தனி ரேட்டு, கிட்டுக்கு ஒரு தனி ரேட்னா நாங்க எங்க போவோம்? மனசாட்சியோட ஒரு விஷயத்த பண்ணணும். இங்க பாருங்க, ஒருத்தவங்க கஸ்டமர் வராங்களா, கஸ்டமர் அடுத்த வாட்டி இவங்க கிட்ட கொடுக்கணும், சூப்பரா பண்றாங்க, அந்த ஒரு பேரை வாங்க. இந்த மாதிரி ஒரு பேரை வாங்கிட்டு எல்லாருமே உங்களை மாரி விட்டு ஒருத்தவங்கிட்ட காசு இருக்கும், அவங்க வந்து குத்துட்டு போயிடுவாங்க. அதுவும் இல்லாம அவங்க வேலைக்காரவங்க பிஏ வச்சுதான் வாங்குவாங்க அந்த வண்டியும். இவ்வளவு சர்வீஸ்னு அவன் எவ்வளவு அடிப்பான்லாம் தெரியாது. ஆனா நாங்க கஷ்டப்படுறவங்க டைரக்டா போய் தான் வாங்க முடியும். அவங்களுக்கு என்ன ஒரு நல்லது பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. அதை நீங்க கம்மியா பண்ணாலும் பண்ணலாம், ஆனா உங்க மனசாட்சி கம்மி பண்ணலாம். ஆனா நீங்க பண்ண மாட்டீங்க, அது நான் பார்த்துட்டேன். என்ன மாரி எல்லாருமே இருக்க மாட்டாங்க. போட்டுருக்காங்க ஸ்க்ரூ ஒரு 150 போட்டுருக்காங்க. அவங்க ஏதோ ஃபியூஸ் பண்ணிருக்கேங்கிறாங்க. ஃபியூஸ்க்கு ஒரு லேபர் சார்ஜா, ஃபியூஸ் மாட்டுறதுக்கு ஒரு லேபர் சார்ஜா. இது ஓனர்லாம் பாக்குறாங்களா என்னன்னு தெரியல. பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் கேளுங்க, எனக்கு ஒரு விஷயம் நடக்கணும். இதை ஓனர் பாக்குறாங்களோ யார் பாக்குறாங்களோ ஃபர்ஸ்ட் இந்த அப்பர்லா ஷோரூம் இப்படி இப்படிலாம் நடக்குன்னு ஃபர்ஸ்ட் தெரியட்டும். அடுத்த வாட்டி இப்ப அப்ரலா ஷோரூம் வந்து எல்லாமே கேள்வி கேளுங்க. ஒரு விஷயம் பண்ணும்போது கேளுங்க, என்னென்ன பண்ணீங்கன்னு கேளுங்க. ஏமாந்துடாதீங்க. வியூஸுக்காக இந்த பைக்கை எடுத்துட்டு கொண்டு வந்து போடுறது அந்த மாதிரி வேலையெல்லாம் இங்கெல்லாம் கிடையவே கிடையாது. எங்களுக்கு சர்வீஸ் பண்ணாங்க, இப்படி இப்படி எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்ல, நாங்க பேசுறோம், இல்லன்னு பேசியிருக்கோம், அவ்வளவுதான். எல்லா பில்லும் இருக்குது, அவங்க எடுத்த வீடியோவும் இருக்குது. அவங்களும் கேஷுவலா இருக்காங்க, லைவ் போடுறோம், அவங்களும் கேஷுவலா. அதனால எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது, எங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிறாங்க. நீங்க தாங்க பாக்குறவங்க பண்றவங்க பண்ணுவாங்க. இல்ல அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, காசு வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க வீடியோ போட்டுக்கோங்க, இது ஏன் இது இல்ல, நானும் இங்க ஒர்க் தான் பண்றேன், நீங்க ஒர்க் தானே பண்றீங்க, அப்ப நீங்க என்ன பண்ணணும், இது போய் செலவாகுது அப்படின்னு சொல்லணும். நீங்க ஒரு அமௌண்ட் சொல்றீங்க, அங்க போனோன்னு ஒரு அமௌண்ட் சொல்றீங்க, விடும்போது ஒரு அமௌண்ட் சொல்றீங்க. அமௌண்ட்டுக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்லைங்க, விடுங்க, விட்டுருங்க, அந்த விடுங்க, அமௌண்ட்டுக்கே விட்டுருங்க. ஆனா ஒரு சாட்டிஸ்ஃபைடு இருக்குதா அத பாருங்க. நான் அமௌண்ட் கூட கொடுக்குறேன், 15,000 ரூபாயா என்ன 16,000 ரூபாயே கொடுக்குறோம். பைக் நல்லா இருந்தா கொடுக்காமையா இருக்க போறோம்.
என்னத்த சொல்லணும்னே அதை பாக்குற கஸ்டமருக்கு நீட்டா கொடுக்கணும், அதையும் சாட்டிஸ்ஃபைடு இல்ல. ஏதோ டயரை கழுவுல ஒன்னும் கழுவுல எல்லாத்தையும் மாட்டிட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் நாங்க வந்து ஆசையா ஏத்துப்போம், காசை குத்துறோம்னு நினைச்சிட்டீங்க. ஆனா கண்டிப்பா பாக்குறவங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இந்த அப்புறம் யாருன்னா பாத்தீங்கன்னா இதை அடுத்த வாட்டி நடக்காத மாதிரி பாத்துக்கோங்க. அது ஒண்ணு மட்டும் தான். நாங்க இதுக்கு வந்து நீதி வேணும் பதில் வேணும்லாம் இல்ல. நாங்க வந்து கஷ்டப்படுறவங்க நாங்க கேள்வி கேட்கறோம். கேள்வி கேட்கறத ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பண்ண முடியலன்னா விட்டுருங்க. அடுத்த யார் வராங்க கேள்வி கேட்கறாங்களோ. ஆனா நாங்க இந்த சொன்ன ஒரு ரிக்வெஸ்ட்லாம் நீங்க வந்து இதுக்கப்புறமாவது கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. அதுதான் ஒரு சின்ன ரிக்வெஸ்டா இருக்குது. நான் இதுக்கப்புறம் போயிட்டு அப்புறம் இந்த வீடியோ எல்லாம் போட்டுட்டு போயிட்டு அவங்க கிட்ட இன்னும் சண்டை போட்டுட்டு எல்லாத்தையும் உடைப்பான், இதெல்லாம் இல்ல. இது ஒரு ரிக்வெஸ்டா நாங்க சொல்றோம். பசங்களுக்கு அந்த அருமை புரியும். நீங்க இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க, அதை நாங்க சொல்றோம். அதான் ஒரு எக்ஸாம்பிளே சொல்லிட்டேன். கஷ்டப்பட்டு ஓடுற ஸ்விக்கி சொமேட்டோ ஓடுறேன் ஒருத்தன் அப்புறம் பைக் வச்சிருந்தாங்கன்னா அவனுக்கு எந்த மாதிரி இருக்கும் நினைச்சு பாத்துக்கோங்க. நம்ம சேனல்ல என்ன புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. நிறைய இது வந்து எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸா இருக்கட்டும், அவ்வளவுதான். வேற எதுவுமே ஷோரூம்ல வர்றவங்களுக்கு ஒரு அவேர்னஸ்.